ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டோரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்னு சொல்கிறதா மினி ஷாட்னு சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா நான் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுறேன். ஸோ கேட்டு முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன. ஸோ இதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? நீங்கள் ஜங்குக் 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க. பட் நீங்கள் 10th, அவன் வந்து 12th. அண்ட் ஜங்குக்கோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ரவுடிசம் பண்ணிவிட்டு கெத்தாக சுற்றுற பையன். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டு, சாஃப்ட் அண்ட் சைலண்ட்டான டைப்பு. அண்ட் நீங்கன்னா ஜங்குக்கு அவ்வளோ இஷ்டம். உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு சைட் அடிச்சிட்ருப்பான். பட் ஜங்குக் பண்ணுற ரவுடிசம்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் நிக்கி கூட சைக்கிளை அப்படியே உருட்டிட்டு மெதுவாக வாக் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிட்டு நடக்கிறீங்க. ஜங்குக் அவன் ஃப்ரெண்ட் தேங் கூட பைக்கை உருட்டிட்டு உங்கள் பின்னாடியே ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கான். டேய் ஜங்குகா, எலி தான் காயுது, எலி புழுக்க எதுக்குடா காயணும்? டேய் தேங்கா, எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டியாடா? இங்கேருந்து அங்கே நடக்க முடியாதா அவனால்? கால் ஊனமா என்ன? பாரு ஜூனை பாரு எப்படி கம்முன்னு வரான்னு. டி ஜேகே, அவன் எதுக்கு வரான்னு உனக்கே தெரியும். அந்தா வாள் கூட வராளி, அவளை சைட் அடிக்க அவன் வரான். நான் ஏன்டா வரணும்? யாழ் அங்கே இருக்காடா. யாழை பார்க்க என்னைக்காவது என் கூட வந்திருக்கீங்களாடா நீங்கள்? பண்ணாடா உனக்கு வாழை பார்க்கவும் கூட வரணும், அவ்வளோதானே? அப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ ஒன்று பண்ணுங்கள். எனக்கு இப்போ அவங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். டி மச்சான், அவ்வளோதானா? நான் பார்த்துக்கிறேன்டா அதை. நான் அவள் ஃப்ரெண்டை நான் ஓட்டிகிட்டு போகிறேன், நீ அவட்ட போய் பேசுனா. டி ஜூனா, பண்ணிடுவியாடா நீ? மச்சான் அதெல்லாம் பண்ணிடுவேன் மச்சான், நீ அப்படியே பார்க்க மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறான். ஏ நிக்கி, நீ திரும்பி பார்க்காதுன்னா? ஏ ஒயன், அவன் என்ன தாண்டி கூப்பிட்றான். நிக்கி நீ திரும்பி பார்க்காத. ஏன் நிக்கி நீ இப்படி பண்ணுற? ஏ ஒயன் ஒயன், நீ இப்படியே நடந்துகிட்டே இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்ன. நிக்கி வேணாம், நீ போகவே கூடாது. நீ அப்படி போனோன்னே அவன் இப்படி வந்துடுவான், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இப்படி பண்ணுறதுக்காண்டி தான் அவனை விட்டு கூப்பிட்றான். ஏ ஒயன் ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, நான் போய் பேசிவிட்டு அப்படியே உடனே வந்துடுறேன்னா. அது வரைக்கும் மட்டும் நீ அப்படியே நடந்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். போடியன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க உங்கள் சைக்கிளோட. எப்படி மச்சான் பண்ணிட்டேனா? ஏ ஜூனோ சூப்பரா, நீ கழுகிடுடா. டே தாங்க, புறா வண்டியை புறா, நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேண்ணா. போடா போடா, நல்லாடுறா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுது? நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் ஓயன் நில்றி. ஏய் உன்னை தாண்டி கூப்பிட்றேன். என்னது கத்திகிட்டே வருது? ஒயன், காம் டவுன், ஒன்றும் இல்லை, நம்ம அப்படி எங்கிட்டு கூடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. பார்த்தா அது முட்டு சந்து. என்னது இது, பாதையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நான் கூப்பிட்ட போய் நின்றுக்கலாம்லடி. பாரு முட்டு சந்தில் வந்து நின்றுட்டுருக்க. இப்போ நீ எங்கிட்டு தப்பிப்ப? எங்கிட்ட தப்பிப்ப அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஃபேஸ் ஒரு மானி வச்சுட்டு டர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. ஏய் அப்படி பார்க்காதடி, தா பண்ணுறேன்ற போகிறான், வேற வெட்ட வெளியாக இருக்குது. அதாவது பார்த்தா எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான். என்ன வேணும் உனக்கு? அதுக்கு சும்மா பின்னாடி வந்துட்டு கூப்பிட்டுட்டு கத்திட்டு இருக்க. என்ன வேணுமா? ஏண்டி உனக்கு தெரியாதாடி நான் வேணும்னு? எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அந்த வாளோட பின் பண்ணுறான். உங்கள் சைக்கிள் அப்படியே கீழே விழுது. என்ன பண்ணுறது நீ? ஜேகே எனக்கு விடு, யாராவது பார்க்க போகிறாங்க. ஏய் யார் பார்த்தா எனக்கு நடி? எவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு டேஷும் கிடையாது. நான் பிடுங்கிடுவானுங்களா பார்த்தா? இந்த மணி என்கிட்ட பேசாதன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல நான். எப்படி பேசுகிறதுக்கு தான் எனக்கு பிடிக்காம இன்னும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கு. ஐயோ ஏய், நான் உனக்கு பிரச்சனை?
உன்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன். அதெல்லாம் அப்படியே வருது, என்னால் அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. அதான் சொல்கிறேன் என்னை விடுன்னு. விடணுமாடி? விடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி இன்னொரு ஹேண்டால் உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிக்கிறான். ஜெகே ஜெகே நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? யாராவது பார்க்க போகிறாங்க. எப்பாரி, நான் அப்போவே சொல்லிட்டேன், எவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு மயிரும் கிடையாதுன்னு. எப்படி இருக்க தெரியுமாடி நீ? எப்படி இருக்க தெரியுமா? இங்கே பாரி, இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக முடியலை. அப்படியே பார்க்காத மணிலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டவே குறுன்னு பார்த்துட்ருக்கான். சீ ஜெகே நீ ஏன் இவ்வளோ சீப்பாக பேசுகிறான்? இப்பெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் நல்லா அப்படி சொல்லிட்டேன். பாரு எப்படி இருக்குண்ணே. அப்படியே நான் பார்த்து புடின்ற மாதிரி இருக்குடி. பிடிச்சிக்கவாடி. ஒரே ஒரு டைம் ஓயன், ஒரே ஒரு டைம் பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உன்னை நல்லவன் நினச்சால என்ன சொல்லணும்? உன் கேரக்டர் பற்றி முழுசாகவே தெரியாமல் சே இனிமேல் என் பின்னாடி சுற்றுறவளை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு நடக்கிறீங்க. ஜேகே அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். தோய் நாடி நான் ஓர பண்ணிகிட்ருக்கா நல்லா இருக்கே, ஷேப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுனா ஓரா பண்ணிகிட்ருக்க நீ. என்ன பெரிய மயிராடி. மற்ற பொண்ட்டை இல்லாதடி ஒன்ட்ட இருக்கு. இருக்குதான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. அதுக்குன்னு அடிப்பியாடி என்ன? நான் யாருன்னு தெரியுமாடி உனக்கு? ஜெகே ஜெகே இங்கேருந்து நகரும் போது என்னை போக விடு. நான் பார்ப்பேனா? எவ்வளோ பார்ப்பானா? நான் கேட்பேனா? இவன் நான் அடிப்பாளாம், நான் வாங்கிட்டு நவரணுமா? லாரிகே என்னை கேட்காம தான்ட்டு என்னை அடித்த. என்னை கேட்காம தானே என்னை அடித்த. போன்ட்ட கேட்காம நாடிக வாடி. நாடிக வா. இப்போ என்ன உனக்கு? அடிக்கணுமா? சரி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் சைக்கிளை தள்ளி விட்டுட்டு உங்களை பிடிச்சி அவனோட சேர்த்து இழுக்கிறான். உங்கள் செஸ்ட்டு அவனோட ஃப்ரெண்ட் பாடியோட அப்படியே உரசுது. அவன் உங்கள் ஹிப்பில் ஒரு கையை வச்சுட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு இங்கே பாரி, என்னை பாருன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வைக்கிறான். இப்போ எதுக்கடி கண்ணெலாம் கலங்கியிருக்கு? என்னடி பண்ண உன? அடிச்சனா? என் சுண்டு வரல் நகை உன் மேலே பட்டுச்சாடி? பாரி, பார்க்க ஏதோ அழகாக இருக்கே, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு அடிக்காமல் இருக்கேன். இதே வேறு எவ்வளோ இருந்தான்னு வையான், ரைட்டில் விட்டா லெஃப்டில் திரும்பிக்கும். ஆனால் நடிகை தோண மாட்டேங்குதுடி. ஆனால் நீ என்னை அடித்ததுக்கு கண்டிப்பாக ஒன்று பண்ணுவேன், பண்ணே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஹேண்ட்ஸையும் எங்கள் புட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே செஸ்ட்லேயே புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே என்ன விடு, ஜேகே ஏன் அப்படி சீப்பாக பண்ணுற, எனக்கு விடு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஜேகே நீ எப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை விடு, நான் போகிறேன். சரி போய்க்கோ, நீ அடித்ததுக்கு நானும் பண்ணிட்டேன், போதும், இன்னைக்கு இது போதும், போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுடுறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி முறைச்சிட்டு உங்கள் பேக் அண்ட் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. ஜேகே நீங்கள் போகிற வரையும் உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஐயோ நாம இருக்காடா இவ, சே, நானும் என்னை அடிக்கிற தைரியம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்குது, ஓயன் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்படியே நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு எனக்கு ஜேகே பண்ணதை நினச்சே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஜேகே மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ இப்படிதான் இன்றைக்கி டேவே போயிருக்கோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் மிரர் முன்னாடி நின்று உங்கள் ஹேர் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே கிளம்புறீங்க. இன்றைக்கி போய் எங்கேயும் அவனை பார்க்கணும், இவனை எப்படி தான் நான் பார்க்க போகிறேன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனை எப்படி நான் எகெயின் ஃபேஸ் பண்ணுறதா? அது மேலே எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆனால் அது மேலே கோவப்படக்கூட முடியலை. ஏன் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க. ஹே ஒயன், என்ன தாண்டி ஆச்சு நேற்று? நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீயும் சொல்லவே மாட்டேங்கிற. நிக்கி, நீ பேசவே பேசாத. உன்கிட்ட எத்தனை டைம் சொன்னேன் நான் போகாத நிக்கி அப்படின்னு. ஆனால் நீ என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்ட. அவன் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? அதாண்டி நானும் கேட்குறேன், என்ன பண்ணா அவன்? இவ எதுக்கு அதே கேட்டுட்ருக்க நீ? விடு நீ, அதை பற்றி பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் நிக்கிக்கிட்ட பேசிகிட்டே கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க. அப்போது ஹே ஹே ஒயன். ஜான். என்ன சொல்லு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு எதுவும் இல்லை ஜான். ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நேற்று நீ ஈவினிங் போகிறப்போ பார்த்தேன், அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். சரி, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு எதுவும் கேட்கல. சரி, ஏன்னா எதுவும் பண்ணானா? அவன் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல ஒயன்? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை ஜான், அது சும்மா தான் வந்தான். ஓ சரி சரி. இல்லை, பார்த்தேன் நீ ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டு இருந்தியா, அதான் சரி எதுவும் கேட்க வேணாமேன்னு இப்போ கேட்குறேன். எதுவும் இல்லைல்ல ஒயன்? நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஜான், நான் ஓகே தான், எதுவும் இல்லை. அப்போ சரி ஒயன். சரி, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருப்பியா? ஏன் ஜான், என்னாச்சு? மறந்துட்டியா ஒயன்? இன்னைக்கு என் பர்த்டே தான். ஈவினிங் வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கோம், நீ வந்துடுண்ணா? அப்படியா? ஐம் சாரி ஜான். ஹாப்பி பர்த்டே. எதுவும் நினச்சிக்காத. சாரி, நான் நிஜமாலே மறந்துட்டேன். இருக்கட்டும் ஒயன், அதெல்லாம் பரவாயில்ல. சரி, நீ ஈவினிங் வந்துடுண்ணா? இன்னைக்கு நீயும் வந்துடு. சரி ஒயன், கண்டிப்பாக வா என்ன. சரி ஜான். சரி, ஓகே ஒயன், பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்களும் நிக்கி உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக ஹவர்ஸும் பாஸ் ஆகுது, ஒவ்வொரு பீரியடாக ஃபினிஷ் ஆகுது. இப்போது அப்படி லன்ச் பிரேக். நீங்கள் நிக்கி கூட கேன்டீன் வரீங்க. நிக்கி, நீயே போயிட்டு வா என்ன? நான் இங்கே இருக்கேன். ஹே, ஏன் ஒயன், என்னாச்சு? ஓ, சேக்கே நிற்கிறானா? ஆமாடி, நீ போயிட்டு வா என்ன, நான் இங்கே இருக்கேன். ஒயன், நீ என்ன அவனை பார்த்தாலே நடுங்குற? அப்போது நேற்று ஏதோ நடந்திருக்கு அப்படி தானே? அன்றைக்கி அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ ஏதாவது யோசிக்காதேன்னா நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஐயோ சரி இருடி, நான் போய் நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி போயிடுறா. ஜேகே என்னை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த நீ? என்னை விடு, யாராச்சும் பார்க்க போகிறாங்க. எந்த மயிறு பார்த்தா எனக்கு என்னாடி? ஜேகே இது ஸ்கூல்டா, டீச்சர் யாராச்சும் பார்த்தா நான் செத்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லடி மயிறு. என்னடி? என்ன நான் பார்த்தோன்னே அப்படியே ஓடுற? அங்கே நின்று உன்னை தான் பார்க்குறேன்னு தெரியும்லடி, தெரியும்ல உனக்கு, ஏன் வரமாட்டியா நீ? நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, நான் சும்மா தான் நின்னேன். இந்த நடிப்புலாம் என்கிட்ட நடிக்காதடி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாளோட சேர்த்து பின் பண்ணுறான். ஜேகன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இங்கே வேணாம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ எப்படியாவது தப்பிச்சிருவான்னு நான் தான் மாட்டுவேன். உனக்கு எங்கள் அப்பா பற்றி கூட தெரியாது, அவர் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா? என்னடி உங்கள் அப்பா என்ன பெரிய மயிராடி? உங்கள் அப்பா என்ன பெரிய மயிரா? என்னடி பண்ணிடுவான்? கை வச்சிருவான் உன் மேலே? ஜேகே, அவர் ஒரு சைக்கோ, உனக்கு தெரியாது அவரை பற்றி. யாராச்சும் பார்த்தா என் அப்பா கிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க. அவன் என்ன அப்படி பிடுங்குறான்னு நானும் பார்க்குறேன்டி. ஜேகே அங்கே பாரு, யாரோ வராங்க, போச்சு நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட காலரை பிடிச்சி அப்படியே அவனோட செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வச்சு மறைச்சிக்கிறீங்க. காசு அந்த பக்கம் ஒரு 2 பேர் போயிருப்பாங்க, உங்களையும் ஜேகேயும் குறுக்குறுன்னு பார்த்துட்டே போகிறாங்க. பட் உங்கள் ஃபேஸ் தெரியலை. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். ஜேகே, அவங்க போயிட்டாங்களா? போயிட்ட சொல்லுன்னு. இல்லடி, இன்னும் போகலதோ, இங்கே தான் நிற்கிறானுங்க. நீ எப்படி இருன்னா? இப்படி இரு. சரி பொண்ணுன்னே சொல்லு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டில் அவனோட செஸ்ட்லேயே உங்கள் ஃபேஸ் வச்சு மறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டே உங்கள் ஹேரை கோதி விடுறான். ஸோ இப்போ நீங்கள் நிம்மதியாக பார்க்குறீங்க, பார்த்தாங்கிட்ட யாருமே இல்லை. ஏன்னா யாருமே இல்லை. ஓ, நீ திரும்படி போய் சொல்லியிருக்க. ஜேகே நீ ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா? உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எனக்கு நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும். ஜேகே ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்னடி என்ன கஷ்டமாக இருக்கும் உனக்கு? உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறீ, நான் அதுக்கு இருக்கேன். ஜேகே என் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. வேணாம், நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. சும்மா உங்கள் அப்பனே இழுத்துட்டு இருக்காதடி. ஆனால் பெரிய டேஷா? நான் கழட்டிடுவான் அவன், நான் கழட்டிடுவான்னு கேட்குறேன். என்னடி என்ன சொல்லிட்டு தள்ளிடுவானா? ஜேகே அவர் அதுக்கு மேலேயும் பண்ணாலும் பண்ணுவார். என்ன டார்ச்சர் பண்ணுறது இல்லாமல் உன்னையும் சேர்த்து பண்ணுவாருடா. வேணாம் ஜேகே ப்ளீஸ், சொல்கிறது கேளுடா. என்ன டென்ஷன் ஆக்காதடி இப்படி பேசி பேசி. நானும் மற்றவனுங்க மணி பொட்டை கிடையாது உங்கள் ஒப்பனை பார்த்து பயப்படனா? தைரியம் தான் உங்கள் ஒப்பனை ஏதாவது பண்ணி பார்க்க சொல்கிறீ உன்னை. நீ உங்கள் அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது. நீ கிளம்பி வாடி, நீ கிளம்பி வந்துடு. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஜேகே நீ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு? அவ்வளோதாண்டி, நீ கிளம்பி வான்னு சொன்னேன். இப்படியே வந்துடு என்ன என் கூட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டில் வச்சுக்கிறேன். ஆனால் ஜேகே நீ எதுவும் பேசாதடி, நீ வர என் கூட வர நீ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுக்கிறான். இனி உனக்கு நான் தாண்டி எல்லாமே, நான் மட்டும்தான். என்னடி ஓகேவா? ஓகே உனக்கு? நீ இப்படியே என்னை நம்பி என் கூட மட்டும் வந்துடுறீ, உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா சொல்கிறீ, இதை எப்போவும் உங்கள் கழுத்தில் மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் அந்த செயினையும் ஜேகேவோட ஐஸையுமே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அதில் அவ்வளோ ட்ரூவான லவ்வை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஹோப், இதுவரை நீங்கள் எங்கேயுமே ஃபீல் பண்ணாதது, யார்கிட்டையுமே இல்லாத ஒரு நம்பிக்கை நீங்கள் அவன்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்க. ஜேகே நான் முழுசாக நம்புகிறேன். இனி எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு வேற யாருமே வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அந்த செயினை உங்கள் கழுத்துலேயே மாட்டி விட்டுட்டு உங்கள் ஃபேஸை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட் எட்ஜில், இதுக்கு அர்த்தம் இப்போ நீ எனக்குள்ளே பாதிடி. ஆல்மோஸ்ட் நமக்கு மேரேஜ் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சோ இல்லையோ, என்னோட பொண்டாட்டிடி. இனிமே அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இனி நீ ஒரு ஹாப்பினஸை மட்டும்தாண்டி பார்ப்ப, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அங்கே ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கேஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அவ்வளோ செக்யூராக ஃபீல் ஆகுது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் அவன் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் நில்றி, நான் போய் அம்மாவை கூட்டின்னு வந்துடுறேன். என்ன? ஜேகே எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் அம்மா என்னை திட்டுவாங்களா? என்ன ஏதாச்சும் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? என் அம்மா அதெல்லாம் திட்ட மாட்டாங்கடி. திட்டினா நான் உன்னை அப்படியே கூட்டின்னு போயிடுறேன். என்ன? நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஹாப்பியாக இருக்கலாம். சரி 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 வாடி. சரி வாடி, இல்லை வாடி. வலது காலை எடுத்து வச்சு வாடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஜேகே சொன்ன மாதிரி உங்கள் ரைட் லெக் எடுத்து வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. மீ 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 எங்கே இருக்க? மீ சீக்கிரம் வா மீ. டி ஜேகே, அம்மா இங்கே கிச்சனில் தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவும் வராங்க. வந்து பார்த்தா நீங்களும் ஜேகேவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு சைலண்டாக நிற்கிறீங்க. டே ஜேகே, யார்டா அந்த பொண்ணு? புதுசாக வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா? மீ இவ என் பொண்டாட்டி. மீ என் பொண்டாட்டி. என்னது ஜேகே, என்னடா சொல்கிற நீ? நீ லவ் பண்ணுற பொண்ணா? மீ இல்லை மீ, நான் கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு. டி ஜேகே, என்னடா பண்ணி வச்சுருக்க? எப்படா அதெல்லாம் நடந்துச்சு? மீ நீங்கள் மதியம் ஸ்கூலில் தான் கல்யாணம் பண்ண, நொன்ட்ட எல்லாமே சொல்கிறேன். எப்படியாவது உன் புருஷன்ட்ட இருந்து மட்டும் என்ன காப்பாற்றிடுனே. ஜேகே, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏம்மா பொண்ணு, இவனை நம்பியா வந்த நீ? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாம்ல.
மீ என் அம்மா மாதிரியா பேசுகிற நீ? அவளே நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பேசி கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன். என்னை பற்றி எப்பெல்லாம் பேசுகிற நீ? ஜேகே இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? மீ ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரு நான் அவளை கூட்டின்னு என் ரூமுக்கு போகிறேன். டேய் இரு, நீ பாட்டுக்கு அவளை கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணிடாதண்ணா. நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவளை விட்டுட்டு போ, நான் அனுப்பி விடுறேன். ஜேகே இல்லை, நானும் வரேன். என் அம்மா அவ்வளோ டெரர்லாம் இல்லடி, நீ பேசிட்டு பொறுமையாவா என்ன? ஜேகே வேணாம் அப்படின்னு சொல்ல ஜேகே அவர் ரூமுக்கு போயிடுறான். ஸோ ஜேகே அம்மா அவங்கள பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு சலான்ட்டாக நிற்கிறீங்க. சரி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அவங்கள கிச்சன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூடயே போகிறீங்க. சரி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அவங்கள கிச்சன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூடயே போகிறீங்க. போயிட்டு அங்கே இருக்க சேரில் உட்காடுறீங்க 2 பேருமே. சரிம்மா, உன் பேர் என்ன? நான் ஒயன் ஆண்டி. பேரும் அழகாக இருக்கு, நீயும் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்க. ஆனால் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா. எதுக்கு இப்படி 2 பேரும் அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? உங்கள் வீட்டில் இல்லை என்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல? இல்லை ஆண்டி, இப்படிலாம் நடக்கும்னு நாங்களே நினச்சி பார்க்கல. இதெல்லாமே சடனாக நடந்தது. நம்ம சொன்னால இன்னைக்கு மதியம் சடனாக நடந்தது தான். சரிம்மா, எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க? எதுவும் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லை ஆண்டி, அது ஜேகே என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் ஆண்டி. நானும் தான். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆண்டி. அவர்கிட்ட இதெல்லாம் பற்றி நல்லா பேசக்கூட முடியாது. என்ன கொன்று போட்டாலும் போட்டுருவார். அதான் ஜேகே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஜேகே அப்படிதாம்மா, அவனுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டான். எனக்கு தெரியும் என் பையனை பற்றி, இன்னும் அவன் கைவிடலாம் மாட்டான். இருந்தாலும் இந்த ஏஜில் இதெல்லாம் எனக்கு புரியுது ஆண்டி. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வேறு எந்த ஒரு பழியுமே இல்லாமல் தான் நாங்கள் இது பண்ணோம். ப்ளீஸ் ஆண்டி, நீங்கள் என் மேலே கோச்சிங்க மட்டும் செய்யாதீங்கன்னா. எனக்கு புரியுது ஆண்டி, நாங்கள் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லலான்னா எங்களுக்கு நிஜமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இப்படி பண்ணோம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இதில் மன்னிப்பு கேட்டு இப்போ என்னம்மா பண்ணுறது? ஜேகேவோட அப்பா கிட்ட தான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவரும் சொன்னால் புரிஞ்சுப்பாரு. நான் பேசி பார்க்குறேன். என்ன? சரி, நீ எதுவும் நினச்சிக்காத. உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கலாம். யாரும் ஒன்றே எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐயோ, நீ சிரிக்கிறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாம்மா? பரவாயில்ல, என் பையன் ரொம்ப அழகான பொண்ணை தான் எனக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்திருக்கான். சரி நீ சாப்பிட்றியா? இல்லை ஆண்டி, வேணாம், இருக்கட்டும். நான் ஜேகிட்ட போவா? ஐயோ சரிம்மா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு வேமா ஜேகே ரூம் போகிறீங்க. ஐயோ, இந்த பொண்ணு என்ன இவ்வளோ பயப்படுறா? ஜேகே அம்மா நீங்கள் போகிறதே பார்த்துட்டு அவங்களே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே டைமும் பாஸ் ஆகுது. இங்கே ஜேகே ரூமில் நீங்கள் ஜேகேவோட பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அவன் உங்கள் மடியில் படுத்துட்டு உங்கள் ஹேரோட விளாண்டுட்டு இருக்கான். ஜேகே, இன்னொன்று சொல்லவா? என்னடி பொண்ணாட்டி? என்ன சொல்றி? என்ன தோணோ சொல்றி? ஜேகே, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்போ தான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸில் இருக்க மாதிரி இருக்கு. நிஜமாக ஒரு ஹோமில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் நீ மட்டும்தான். தேங்க்ஸ். நடி பொண்ணாட்டி, இதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க? இனிமே நீ எப்போவுமே இப்படியே ஹாப்பியாக தாண்டி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை அவன்கிட்ட இழுத்து சாஃப்டாக உங்கள் நோஸில் கிஸ் பண்ணுறான். நாடி வெக்கலாம் பாடுற? ஜேகே வெளியே வாடா, அப்பா கூப்பிட்றாரு. அச்சோ ஆண்டி. மீ இதோ வந்துட்டேன். பொண்ணாடி வாடி. ஜேகே எனக்கு பயமாக இருக்கு.
என் அப்பா தான்றி, வாடி வா பார்த்துக்கலாம். அதான் நான் இருக்கலடி. நான் இருக்கலாம், அப்புறம் என்ன உனக்கு பயம்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டு கீழே போகிறான். கீழே ஜேகேவோட அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. மீ என்ன மீ பேசுனியா? டேய் நீ பேசுடா. மீ யாமே இப்படி பண்ணுற? சரி சரி இரு. அப்போது ஜேகேவோட அப்பா ஸ்லோவாக நிமிர்ந்து உங்களே அவனையும் பார்க்குறாரு. மீ இது என் பொண்டாட்டி ஒயன். எப்படி இருக்கா மீ? அழகா இருக்காளா? லட்சணமா? குடும்ப பொண்ணா? டி ஜேகே ஏன்ட்டு அது கூட சொல்கிற? ஒவ்வொருட்ட சொல்லுடா. ஹே பாத்தியோட என் பையனுக்கு திமுற? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி நின்று பேசிகிட்டு இருக்கான்னு. மீ நான் என்ன எவனும் பண்ணாதையா பண்ணேன்? எனக்கு பிடிச்ச பொண்ணு கைவிடாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச கொஞ்சாம இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுன்னு இருக்காரு உன் புருஷன். நான் கேளுமி. டி ஜேகே மீதியா இருடா. ஏங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சின்ன பசங்க. நாம தான் பார்த்து வச்சுக்கணும். இன்னும் சப்போர்ட் பண்ணுறீ உன் பிள்ளைக்கு. இப்படி சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் இப்படி ஒரு பொண்ணை வீட்டில் கூட்டு வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதை பற்றி யோசிச்சா நீ கொஞ்சமாச்சும்? இந்த வயசில் இவன் என்னென்ன பிரச்சனையை பார்ப்பான்? மீ அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன் மீ. ஏய் உன் பிள்ளைய மொதல் அமைதியாக இருக்க சொல்கிறீ. என்ன சார் என்ன கிளிப்பாரான்? அப்படின்னு ஜங்குக்கு அப்பா பேசுகிறத பார்த்து நீங்கள் லைட்டாக பயந்து ஜேகேவோட ஹேண்ட்ஸை இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம். நம்ம இருக்கோம்ல நம்ம பசங்களுக்கு. ஆமாடி இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே உன் பிள்ளைக்கு. ஏண்டி பேச்சுக்காதோ ஒரு 4 வாரத்தை திட்டி அவனை நீ? இப்படி இருந்தா எப்படி அவன் திருந்துவான்? ஏங்க அவன் திருந்துற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டு வந்துட்டான். நீங்கள் பண்ணாததையா பண்ணா சொல்லுங்க. மீ மீ அப்படி சொல்லு மீ. நான் யாரும் பண்ணாதையா பண்ணிட்டு வந்துட்டேன். சரி அப்படி யாரும் பண்ணலனாலும் நான் பண்ணிட்டு போகிறேன். அது தப்போ சரியோ அதை நான் பார்த்துக்கிறேன் மீ. இவளை நான் கடைசி வரை கைவிட மாட்டேன். உன் பிள்ளைன்னு நான் காமிப்பேன் மீ. அச்சோ என் பையன் எவ்வளோ அழகாக பேசுகிறான். எங்க பாருங்க நீங்கள் தான் பிள்ளைங்களை திட்டிகிட்டு இருக்கீங்க. என்னவோ நீ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏமா பொண்ணே இவனை நம்பி நீ எப்படி வந்தேன்னு எனக்கு இன்னும் வரையும் புரியலை. உன் பிள்ளையா இந்த பொண்ணை எப்பயும் சந்தோஷமாக பார்த்துக்க சொல்கிறீ. அதையாவது உருப்படியாக பண்ணட்டும். என் பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் குறை வைக்க மாட்டான். இன்னுமா மீ சூப்பர் மீ, லவ் யூ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட அம்மா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். நீங்கள் அவனை அட்மைர் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சரி சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிச்சன் போய் இப்படியே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறீங்க. ஜேகேவோட அப்பா அம்மா இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு அந்த டைம் ஃபுல்லாகவே அவனோட ஹேண்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அம்மாவும் அப்பாவுமே அதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. டே ஜேகே நீ ரூமுக்கு போ. நான் என்கிட்ட பேசிட்டு அனுப்பி விடுறேன். மீ நம்மள்ட்ட என்னதாமே பேசுவ? டேய் போடா. உன் பொண்டாட்டி எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. வருவா, நீ போ. பார்க்குறேன் மீ பார்க்குறேன். எப்படியும் என்கிட்ட தானே வருவ, பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறான். ஸோ இப்போது ஜங்குக்கு அம்மா உங்களை பார்த்து, இங்கே பாருமா, நீங்கள் என்ன ரீசனுக்காக இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவன் ஒன்று அங்கே கூட்டு வந்தான் அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் என் பையன் ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிற. ஸோ எங்களை பார்த்து நீ பயப்படலாம் தேவையில்லன்னு. நான் உன்னோட அம்மா மாதிரி அண்ட் ஜேகே அப்பா உனக்கு அப்பா மாதிரி தான். நீ எங்கள் முன்னாடி பயந்துட்டுலாம் இருக்க வேணாம்மா, சரியா? சரி சரி ஆண்டி. இப்போ கூட பாரு இப்படியே தான் இருக்க. சரி இந்தா பால் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு 2 பேரும் தூங்குங்க என்ன. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கிளாஸில் இருக்க பால் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ ரூம்குள்ளேயே வந்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பெட்டில் ஒரு மார்க்கமாக படுத்துட்டு உங்களை குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடி பொன்னாட்டி வந்துட்டியாடி? வந்துட்டியா? வா இங்கே வா, மாமா பக்கத்தில் வா. மாமாவா? ஆமாடி வாடிங்க. ஜேகே இரு, பால் கொட்டிட போகுது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸை ஓரமாக வச்சுக்கிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காடுறீங்க. என்னடி பொண்டாட்டி? ரெடியா? ஆ என்ன ஜேகேம்மா, என்ன ரெடியா? என்னடி? இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு தானே நமக்கு அந்த நைட்டு. அந்த நைட்டுனா எந்த நைட்டு? அதான்டி ஃபஸ்ட் நைட்டு. ஜேகேம்மா அதெல்லாம் கிடையாது. நமக்கு இன்னும் ப்ராப்பராக மேரேஜ் ஆகலைல்ல, அப்புறம் அதுக்குள்ளே நம்ம எப்படி பண்ணுறது? கரெக்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. நமக்கு இன்னும் ப்ராப்பராக மேரேஜ் ஆகலை, ஆனால் இன்றைக்கி பண்ணதும் மேரேஜ் தான்டி. நம்மளை பொறுத்தவரை அது நமக்கு மேரேஜ் தான். அப்போ பண்ணி தான்டி ஆகணும். பண்ணி தானே ஆகணும். ஆனால் ஜேகேம்மா எப்படி? என்னடி? என்ன வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை, ஸ்கியூ ஆல்.